ஷியாமி அன்யாசியோ, வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹெவன் சன்சகி. நான் உங்கள் எல்லாரும் வாங்கின மற்றீம்குள்ள பெல்லாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தயாங்காக ஒரு நியூ எஃப்எஃப் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். த டைட்டில் இஸ் மை சீக்ரெட் எனிமி. ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சேனலில் போட்டிருந்த எஃப்எஃப் இது ஒரு 4 பார்ட்ஸ் கிட்ட போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் அதை வந்து நான் ஸ்டாப் பண்ணி இருந்திருப்பேன். ஸோ அந்த ஸ்டோரியை தான் இங்கே நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். அதாவது அதை டெவலப் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டோரி ஃபுல்லாமே ஆக்ஷன், எமோஷன்ஸ், லவ் எல்லாமே மிக்சடாக இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இது பிடிக்கும், ஃபீல் குட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்ஸை பண்ணிக்கோங்கடா, உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாமே பண்ணாததோ உங்கள் விருப்பம்டா. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ள எல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ டைம் கரெக்டாக ஒரு 5:30 இருக்கும். இந்தியாவில் பெங்களூரில் ஒரு ஃபேமஸ் காஃபி ஷாப்பில் ஒரு பொண்ணு யாரோ ஒருத்தருக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஷாப்போட டோரையே திரும்பி பார்த்துட்டு அப்படி ரொம்ப ஆர்வமாக, ரொம்ப ஹாப்பியாக அந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வெயிட்டர் தான், மேடம் ஆர்டர்ஸ் ப்ளீஸ், ஒரு கேப்புச்சினோ, ஒரு ஹாட் சாக்லேட் காஃபி. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க மேம், 15 minutes லேட்டராக எடுத்துட்டு வாங்க. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டரும் அந்த டேபிளை விட்டு அப்படியே மூவ் ஆகி போறாரு. இப்போ ஒரு 10 minutes கழிச்சு ஒரு பர்சன் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணோட கண்ணை க்ளோஸ் பண்றாங்க. அதை ப்ரெசன்ஸை வச்சு அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டாங்க யாருன்னு. அவ்வளோ ஒரு ஹாப்பி ஃபேஸோட ஃபயன் அப்படின்னு சொல்லி அந்த பர்சனை ஹக் பண்ணிக்கிறாங்க. எஸ், அந்த பர்சன் நீங்க தான். வெயிட் பண்ணிட்டு இருந்தது உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மேகா. நீங்க மேகுன்னு கூப்பிடுவீங்க. நீங்க 2 பேருமே ஹக் பண்ணி உங்களோட லவ்வை ஷேர் பண்ணிக்கிறீங்க. அந்த பொண்ணுக்கு, மேகாவுக்கு ரொம்ப ஹாப்பி உங்களை மீட் பண்ணதுல. ஃபயன் எப்படி இருக்கா? ஆளே மாறிட்ட, அழகா இருக்கடி. நான் இருக்கிறது இருக்கட்டும், நீங்க எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இப்போ ரொம்ப மேடம் அழகாயிட்டீங்க. என்ன ஒண்ணு ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன் போலி. மேகாவும் அப்படியே பிளஷ் ஆகுறா. ஐயோ அப்படிலாம் இல்லை, வா நீ ஃபர்ஸ்ட் வந்து உட்காரு. என்ன பண்ணிட்டு இருக்கா, எப்படி இருக்கா, இப்போ எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் ஒன்னொன்னா கேட்டுட்டு இருக்கா. நீங்களும் ஒன்னொன்னுத்துக்கும் பொறுமையா ஹாப்பியா அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஏன் எப்படி இருக்கான்? ஏன் உன்கிட்ட நீ பேசுறது இல்லையா? பேசிட்டு தான் இருக்கேன், பட் இருந்தாலும் ஆஸ் அண்ணியா உங்க வயலேருந்து கேட்கணும் தான். மேகா சிரிச்சுக்கிட்டே, அண்ணிலா அப்புறம் நான் எப்போதுமே என் ஃப்ரெண்டு தாண்டி. பாப்போம் மேரேஜுக்கு அப்புறமா இப்படியே இருக்கியான்னு பாப்போம். நீ பார்க்க தானே போற. 2 பேருமே ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் ஸ்மைல் பண்ணிக்கிறீங்க. அப்போது ஆர்டர் பண்ண காஃபியுமே வருது. 2 பேருமே அதை ரிசீவ் பண்ணிக்கிறீங்க. இப்போது மேகு தான், என் லைஃபை விடுவேன், உன் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? என் லைஃபுக்கு என்ன நல்லா தான் போயிட்டுருக்கு. நல்லாண்ணா. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க? இப்போ என்ன ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். அப்புறம் என்ன சேவிங்ஸ் ஏதோ கொஞ்சம் வச்சுருக்கேன். நல்லா தான் போயிட்டுருக்கு, நாட் பேட். அடுத்த மூவ் என்ன லைஃப்பில்? அடுத்து என்னடி பண்ணணும்? இதுக்கு மேலே என்ன இருக்குது? காலேஜ் படித்து முடிச்சிட்டேன். ஒரு நல்ல வேலையும் பார்த்துட்ருக்கேன். கை நிறைய சம்பளம், பிடிச்ச லைஃப், பிடிச்ச மாதிரி லைஃப். வேறு என்ன வேணும்? அதான் காலேஜ் முடிச்சாச்சு, ஒர்க்குக்கு போயாச்சு, லைஃப்பில் செட்டிலும் ஆயாச்சு. லைஃப்பில் அடுத்த கட்டம் மேகு, எனக்கு புரியல, நீ என்ன சொல்ல வர? அதாண்டி லவ், மேரேஜ், ஃபேமிலி, அதை பற்றி ஏதாவது மேடம்க்கு ஐடியா இருக்கா? என்ன என் அண்ணன்கிட்ட சொல்லிவிட்டேனா?
இதெல்லாம் போய் இவகிட்ட சொல்லு, இவகிட்ட பேசு, அவள் மனசை மாற்று, எப்படியாச்சும் குறைய கூட்டிகிட்டு வந்துடுன்னு சொன்னானா? அப்படி இல்லடி. ஏன் உன் அண்ணனுக்கு மட்டும்தான் உன் மேலே அக்கறை இருக்கணுமா? எனக்கு இருக்க வேணாமா? உனக்கு 25 இயர்ஸ் ஆயிடுச்சுடி. இன்னும் நீ சிங்கிளாக தான் சுற்றிட்டு இருக்க. எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை மேகா, புரிஞ்சுக்கோ. அது எப்பயோ சின்ன வயசுல நடந்தது, காலேஜ் படிக்கும்போது. இன்னும் மாடி அதை நினச்சிட்டு இருக்க? என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? இன்னமும் தினமும் கனவுல வந்துக்கிட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு என்ன தெரியும்? என் ஃபீலிங்ஸ் எனக்கு தான் தெரியும். சரி வயன், அதுக்கு என்னடி பண்ண முடியும்? அவன் தான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டானே. ஆனால் ஏன் அப்படி சொல்லணும்? இன்னைக்கு போ, அது சாஃப்டாவது சொல்லியிருக்கலாம். அந்தளவுக்கு ஹாஷாக சொல்லணுமா என்ன? என்னன்னு தெரியல, எனக்கு அது மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. யார் மேலேயும் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்படியே விட்டுருவோம். எனக்கு யாரையும் நம்பி யார் லைஃப்குள்ளேயும் போக விருப்பம் இல்லை. நான் அப்படியே இருந்துக்கிறேன். பயம் அப்படி எப்படி இருக்க முடியும்? லைஃப்பில் இப்போ உனக்கு தனி தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு ஏஜுக்கு மேலே கண்டிப்பாக உன் மனசும் உடம்பும் ஒரு துணி எதிர்பார்க்கும். ஏன் அதான் நீங்கள் இருக்கீங்கல்ல, என்னை பார்த்துக்க மாட்டீங்களா? வயன், நான் சொல்ல வர்றது உனக்கு புரியுதா இல்லையா? மேகோ, போதும். எனக்கு எதுவும் புரிய வேணாம், நீ எனக்கு எதையும் புரிய வைக்கவும் வேணாம். ஸ்டாப் பண்ணிக்கலாம். டைம் ஆச்சு பாரு, வீட்டுக்கு போகலாம். வயன், வீட்டுக்கு போகலாமா? வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், வா 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 அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த பொண்ணோட கையை பிடிச்சி உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. இப்போது அங்கே அப்படியே கட் பண்ணால் இங்கே கொரியாவில் ஒரு பெரிய வீடு, அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ரூம்குள்ளே ஒரு பர்சன். அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார். அவரோட ஹேரை கோம் பண்ணிக்கிட்டே அவரோட ரெஸ்ட்டில் வாட்ச் கட்டுறாரு அண்ட் அவரோட யூனிஃபார்ம் எடுத்து போடுறாரு. இது எல்லாமே மிரரில் அவரே பார்த்துக்கிட்டே பண்ணிட்டு இருக்காரு. அப்போது நோ ஆண்டி, என்னை விடுங்க, நான் பண்ண மாட்டேன், எனக்கு வேணாம் ஆண்டி, என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். இது அந்த பர்சன் காதலே விழுது. அவர் லிப்ஸில் ஒரு குட்டி ஸ்மைல் கிரியேட் ஆகுது. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஸ்டோரி ஹீரோ தயாங் தான். இப்போது அவரோட ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போது அந்த ஸ்மைலோடைய ரூமை விட்டு வெளியே வராரு. அந்த சத்தம் கேட்ட ரூம் சைடு நடந்து வராரு. அப்போது ரூமை விட்டு ஒரு வயசான அம்மா வெளியே வராங்க. தயாங் அவங்கள பார்த்து, கீதாம்மா என்னாச்சு? என்னன்னு தம்பி சொல்கிறது? மறுபடியும் தேஜன் தம்பி குளிக்க மாட்டேன்னு சொல்லி அடம் முடிச்சிட்டு இருக்காரு. என்னால் எங்கே முடியுது? அதான் அவளுங்க பிடிச்சிட்டு இருக்காளுங்க, முடியல, ஓடிக்கிட்டே இருக்காரு. நான் கீழே போகிறேன் தம்பி, நிறைய வேலை இருக்குது, நீங்கள் வேறு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவீங்க, நான் போய் சாப்பாடு ரெடி பண்ணுறேன், நீங்களே பார்த்து பண்ணுங்க ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் நேராக கிச்சனுக்கு இறங்கி போகிறாங்க. தயாங் சிரிச்சுக்கிட்டே இங்கே ரூம்குள்ளே என்டர் ஆகுறாரு. தேஜன், டேடி அப்படின்னு சொல்லி அந்த குட்டி தம்பியும் ஓடி வந்து தேயாங்க ஹக் பண்ணிக்கிறாரு. தேயாங்கும் அந்த பையனை தூக்கிக்கிறாங்க. தேஜனுக்கு இப்போது 4 இயர்ஸ் ஆகுது. என்னாச்சுப்பா? ஏன் காலையிலே அடம்பிடிச்சிட்டு இருக்க? டாடி, இன்னும் காலையிலே என்ன குளிக்க சொல்கிறாங்க டாடி, ப்ரஷ் பண்ண சொல்கிறாங்க, தண்ணி ஜில்லுன்னு இருக்கும், நான் குட்டி பாப்பால இன்னைக்கு குடியூரும்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப க்யூட்டாக பவுட் பண்ணிக்கிட்டே இங்கே தயான்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இங்கே தயானுக்கு தேஜனை பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. தேஜனோட சீக்ஸ்லேயே ஒரு கிஸ் பண்ணிக்கிட்டு, அச்சோ அப்படிலாம் இல்லைம்மா ஆன்ட்டி, உங்களுக்கு ஹாட் வாட்டர் போட்டு தருவாங்க, நீங்கள் கோல்ட் வாட்டரில் குளிக்க வேணாம், ஹாட் வாட்டரில் குளிச்சுக்கிறீங்களா? டாடி எனக்கு வேணாம் ப்ளீஸு. தேஜன் அடம் பிடிக்காதம்மா, தேஜன் குட் பை தானே, சொன்ன பேச்சு கேட்கணும். டாடி ஆனால் எனக்கு வேணாமே. தேஜன், டாடி சொன்னால் கேட்பல? கேட்போம். அப்போனா சமத்து பிள்ளையா குளிச்சுட்டு சீக்கிரம் ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போவீங்களா? ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து சமத்து பிள்ளையா இருப்பீங்களா? டாடி ஸ்டேஷன் போயிட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு டேஜன் கூட வந்து விளையாட வேணாம், ஓகேவா?
ஓகே சொல்லும் அப்படின்னு சொல்லி சீக்ஸில் ஒரு கிஸ் பண்ணுறாரு. சரிம்மா சார், இப்படி கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ, சரியா? ஓகே சார். சார், நான் சொல்லியிருக்கேன் ஹேமா, ஒரு 1 வீக் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அதுக்குள்ளே ஆள் வந்துடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு நீ டேஜனை பார்த்துக்க வேணாம். இந்த ஒரு 1 வீக் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ், எனக்காக. இட்ஸ் ஓகே சார், 1 வீக் தானே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் டேஜனை தூக்கிட்டு போகிறா. தயாங் போகிற டேஜனே பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு வால் பார்க்குறாரு. அந்த வாலில் ஒரு ஃப்ரேம் இருக்குது. அந்த ஃப்ரேமில் தயாங் ஒரு பொண்ணு கையில் ஒரு 6 month பேபி இருக்குது. நீ மட்டும் இப்போ என் கூட இருந்திருந்தானா எனக்கு இந்த நிலைமை இருந்திருக்காது இல்லடி. எங்க நீனு போன, ஏண்டி போன? கண்டிப்பா அவனை ஒரு நாள் தேடி கண்டுபிடிப்பேன். எனக்கு தெரியும் இன்னமும் நடந்திருக்கு. ஒரு மாதிரி அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் ஐஸ்லேருந்து 2 drops வருது. அந்த வைப் பண்ணிக்கிட்டே ஒரு தாங்க முடியாத பாரத்தோடையே அந்த ரூமை விட்டு வெளியே வந்து டவுன்ஸ்டெப்ஸ் இறங்குறாரு. நேரா கீதாம்மா, நான் டைம் ஆச்சு, நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பலான்ட்டு போகிறாரு. தயாங்க தம்பி, நீரு இரு, என்னப்போ என்ன டைம் ஆச்சு? ஒரு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு போங்க. காலையிலே பிள்ளைய எப்படி வெறும் வயிற்றுல அனுப்ப முடியும்? அங்கே நீங்கள் போய் எப்போ சாப்பிடுவீங்க? வாங்க, நான் முடிச்சுட்டேன், வாங்க வந்து உட்காருங்க, சாப்பிட்டுட்டு போங்க. இல்லை கீதாம்மா, எனக்கு டைம் ஆச்சு. பரவாயில்ல, ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போகிறதுனால ஒன்றும் ஆகிடாது. வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி அள்ளிக்க டைமாக தயாங்க பிடிச்சி உட்கார வச்சு அவங்க ஃபுட் எடுத்து வச்சு சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. தயாங்கோ சாப்பிட்ற தயாங்கே ஒரு மாதிரி ஒரு சேட்னஸோடையே பார்க்குறாங்க கீதாம்மா. தயாங்கை பற்றி சொல்லணுன்னா தயாங் ஒரே ஒரு பையன்தான் வீட்டுக்கு. தயாங்கோட அம்மா அப்பா 2 பேருமே பிஸ்னஸ் தான். எப்போயுமே பிஸ்னஸ்ன்னு சொல்லி அப்பப்போ வெளியே போயிடுவாங்க. எப்போயாச்சும் தான் தயாங் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எப்போயுமே கீதாம்மா தான் சின்ன வயசுலேருந்தே தயாங்கை வளர்த்துருந்துருப்பாங்க. அதனாலேயே கீதாம்மானா தயாங்க்கு அவ்வளோ இஷ்டம். தயாங் படித்தது, காலேஜ் முடித்தது எல்லாமே கொரியாவில் தான். இப்போது தயாங் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸாக இருக்கார். இப்போது அவருக்கு மேரேஜ் ஆகி 5 years ஆகுது. டேஜன் பிறந்து 6 month அப்போது மீனு வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு போனவங்க தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரவே இல்லை. ஸ்டார்டிங்கில் 2 பேருக்குமே பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க. இது லவ் மேரேஜ்லாம் இல்லை, வீட்டில் பார்த்து தான் அரேஞ்ச் பண்ணது. இருந்தாலுமே மீனுக்கும் சரி தயாங்கும் சரி ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும். 2 பேருமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கப்புளாக தான் இருந்தாங்க. 1 yearலே டேஜனும் பிறந்தாரு. டேஜன் பிறந்த ஒரு 6 month இருக்கும். மீனும் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்போ போனவங்க தான் இப்போ வரைக்குமே அவங்க என்ன ஆனாங்க, எங்கே போனாங்க எதுவுமே தயாங்க்கு தெரியல. ஸ்டில் இப்போ வரைக்குமே அவங்கள தேடிட்டு தான் இருக்காரு. பட் ஆனால் வெளியில் ரிலேஷன்ஸ் அந்த மாதிரி மீனுவை பற்றி தப்பாக பேசினாலும் ஆனால் தயாங்க்கு மீனு மேலே இன்னுமே நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அவங்க தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க. வேறு ஏதோ நடந்திருக்குங்கிறது மட்டும் அவருக்கு நல்லாவே தெரியுது. இப்போது இதுதான் கரண்ட் சுச்சுவேஷன்ஸ். இப்போது அவர் ஸ்டேஷனுக்கு தான் கிளம்பி அவசரமாக போயிட்டுருக்காரு. இப்போது நேராக ஸ்டேஷனுக்குள்ளே போகிறாரு. ஸ்டேஷனில் ஒரே சத்தமாக இருக்குது, ரொம்ப கும்பலாக இருக்குது. இவர் பார்க்குறாரு, என்னடா புரியல. இப்போது யோ ஜெய்ஹோப் சார் வந்துட்டேன் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னையா சத்தம் இது? மீன் மார்க்கெட் மாதிரி. இல்லை சார், புருஷன் பொண்டாட்டி சண்டை சார். 2 குடும்பமும் அடிச்சுக்காத குறை. எவ்வளோ போராடி பார்த்துட்டோம் சார், கேட்க மாட்டேங்கிறாங்க சார். ஸ்டேஷன்லேயே வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க சார். இது சொல்கிறதுக்கு நீ சம்பளம் வாங்குற? இதே பண்ணி சைலண்டாக இருக்க சொல்லியா? இங்கே வந்து சண்டை போட்டுட்டு அப்படி சண்டை போடுறதா இருந்தால் ஸ்டேஷனை விட்டு வெளியே போக சொல்லிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அங்கே உட்காந்துருக்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பார்க்குறாங்க. பார்க்கவே ஒரு 50+ இருக்கும். ரொம்பவே பதட்டமாக பயத்தோடு உட்காந்துருக்காங்க. ஜெய்ஹோப் சார், அவங்க யார்? அது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் சார். மிஸ்ஸிங்கா? என்னாச்சு? அது
பொண்ணை காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண வந்தாங்க சார். பொண்ணா? ஆமாம் சார். எப்போ காணுமா? முந்தா நேற்று நைட்லேருந்து காணும்னு சொன்னாங்க சார். சரி, இதை கிளியர் பண்ணிவிட்டு அவங்கள உள்ள வர சொல்லு. நீயும் வா. ஓகே சார், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் அப்போ அங்கே இருக்கிற கூட்டத்தை கிளியர் பண்ணிவிட்டு அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த கப்பல்ஸை கூட்டிகிட்டு உள்ளே தான் வராரு. சார் உள்ளவாயா? அவங்களும் உள்ளே வராங்க. வாங்கம்மா உட்காருங்க. சொல்லுங்கள், பொண்ணு பேர் என்ன? யாமினி சார். வயசு என்ன? 22 சார். என்ன பண்ணுறாங்க? இந்த ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக இருக்காங்க சார். ஓ, உங்கள் பொண்ணுக்கு லவ் அஃபேர் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இல்லை சார், இல்லை சார், அந்த மாதிரி எதுவும் இல்லை சார். என் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை சார். அவளை நான் அப்படி வளர்க்கல சார். என் பொண்ணு ரொம்ப நல்லவ சார். எங்களுக்கு தெரியாமல் எதுவும் பண்ண மாட்டா சார். சரி, ஓகேம்மா. உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லை சார். ஆனால் சத்தியமாக என் பொண்ணு அப்படி பண்ணியிருக்க மாட்டா சார். வேற ஏதோ நடந்திருக்கு சார். எனக்கு என் பொண்ணு வேணும் சார். உங்கள் காலில் எழுதி கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். அம்மா என்னம்மா பண்ணுற? எந்திரிங்க பா, எந்திரிங்க. ஐயா இங்கே பாருங்க, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, எந்திரிங்க அப்படின்னு சொல்லி ஜேகப்பும் தேங்கும் அவங்க 2 பேரையுமே எல்லாம் போய் உட்கார வைக்கிறாங்க. ஏன் இப்பெல்லாம் பண்ணுறீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களே, உங்கள் பொண்ணுக்கு எதுவும் ஆகாது, நான் கண்டுபிடிச்சி தந்துடுறேன். உங்களுக்கு புண்ணியமா போங்க சார். அவன் என் பொண்ணு இல்லை சார், என் குழந்தைவா சார். என் குழந்தைய எப்படியாச்சும் எனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க சார். உங்களுக்கு புண்ணியமா போங்க சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்க. தயங்க ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. நீங்கள் ஃபீல் பண்ணாமல் போகுங்க, எதுவும் ஆயிருக்காது. நான் உங்கள் பொண்ணை கண்டுபிடிச்சி கொடுத்துட்றேன். பொண்ணு கிடைச்சதும் இன்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். என் பொண்ணு எப்படியாச்சும் என் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க சார். நம்பிக்கையாக இருங்க, உங்கள் பொண்ணு கண்டிப்பாக உங்கள் வீட்டு தேடி வருவாங்க. நம்பிக்கையாக போங்க, பயப்படாதீங்க. ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட்ஸும் போகிறாங்க. ஜெயஹப்போ அப்படின்னு பேரண்ட்ஸ் பின்னாடியே போகிறாரு. யோ சார், நீ எங்கேயா போகிற? நீ எங்கேயா போகிற? வெளியில் சார். வெளியில் எதுக்கு சார்? எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது, நிறைய வேலை இருக்குது சார், போய் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி தயாங் ஜேஹப்பா ஒரு ஐப்ரோ ரைஸ் பண்ணிகிட்டே முறைச்சிக்கிட்டே கேட்குறாரு. ஜேஹப்பா சிரிச்சுக்கிட்டே இருக்கட்டும் சார், அது இப்போ என்ன முக்கியமாக என்ன, நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் அப்புறம் கூட போய் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தயாங் முன்னாடி வந்து நிற்கிறாரு. சரி, உங்ககிட்ட சொன்ன வேலை என்னாச்சு? சார் என்ன சொன்னீங்க எனக்கு புரியல. என்னது? இல்லை சார், நீங்கள் நிறைய சொல்கிறீங்க, நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்க? அதான்யா ஒரு கேர்டேக்கர் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன் நீ. ஓ, அதுக்கு ஆள் ரெடி பண்ணிட்டேன் சார். அப்படியா? யார்? பேர் வயன். கொஞ்சம் நல்ல பொண்ணு தான் சார். பட் என்ன, கொஞ்சம் வாயடிப்பா, கொஞ்சம் ஆட்டிடியூட் காமிப்பா. மற்றபடி நல்ல பொண்ணு சார். எப்படியும் 1 வீக்குள்ளே வந்துடுவா. 1 வீக்குள்ளே வந்துடுவாள்ல? கண்டிப்பாக சார், 1 வீக்குள்ளே வந்துடுவா. இப்போ எங்கே இருக்கா? இந்தியாவில் இருக்கா சார். இந்தியாவிலையா? இந்தியாவில் இருக்கிற பொண்ணு எப்படி உனக்கு? பிகாஸ் ஷீ இஸ் மை சிஸ்டர் சார். வாட்? ஆமாம் சார், அவள் என் தங்கச்சி தான். அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால இந்தியாவுக்கு போனால் அங்கே செட்டில் ஆகிட்டா சார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், என் லவர் போயிருக்கா, எப்படி கூப்பிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்கிறாரு. லவ்வரா? ஆமாம் சார், அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் எனக்கு லவர் சார். ஓ, இருக்கட்டும், வந்துடுவாள்ல? வந்துடுவா சார். எப்படியும் அவங்க மேகு கூட்டிகிட்டு வந்துடுவா சார், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. வரலன்னா தான் இருக்குது சார், என்னை நம்புங்க சார். கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன் சார். நம்பிக்கையை காப்பாற்றுறது இருக்கட்டும், வேலை எப்படி என்ன எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டியா? இப்போ பண்ணிக்கலாம் சார். பண்ணிக்கலாமா? ஐயோ, என்னையா பேசிகிட்டு இருக்க? நான் என் பையனை பார்த்துக்கிறதுக்காக கூப்பிட்டேன் சார். சார் ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? அதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி என்ன மாதிரி கிடையாது சார். அவள் ரொம்ப ப்ரில்லியண்ட்டு.
ஜஸ்ட் 1 hour போதும், எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிப்பா, அவள் பிக்கப் பண்ணிப்பா சார், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, அதெல்லாம் தம்பியை நல்லா பார்த்துப்பா சார். ஏதோ சொல்கிற பார்ப்போம். ஓகே சார், அப்போ நான் போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகோப் வெளியே போயிடுறாரு. இப்படியே தான் டைம் ஸ்கிப்ஸ், இப்படியே தயங்கும் அவரோட ஒர்க்கில் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கார். இப்படியே 1 week பாஸ் ஆகுது. இங்கே மேகு உங்களை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி கொரியாவுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இப்போது நீங்கள் 2 பேருமே கொரியா ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் ஆகுறீங்க. இப்போது கொரியா ஏர்போர்ட்டில் நின்றுட்டு ஒரு பர்சனை தேடிட்டு இருக்கீங்க. அது வேறு யாரும் இல்லை, ஜேகப் தான். இங்கே உங்களுக்கு பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்குது, வயன். நீங்களும் திரும்பி பார்க்கலாம் இல்லை அண்ணே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறீங்க. ஜேகப் தான். 2 பேருமே ஹக் பண்ணி அப்படி ஹாப்பியாக உங்களோட லெவல் ஷேர் பண்ணிக்கிறீங்க. இங்கே மேகு 2 பேரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே நின்றுட்டு இருக்கா. எப்படா இருக்க? நல்லா இருக்கேனே, நீ எப்படா இருக்க? நானும் நல்லா இருக்கேன்டி அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே ஹாப்பியாக ஃபன்னாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே ஜேகப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வந்த உடனே அந்த ஒர்க்கை பற்றி சொல்கிறாரு. நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்னது யார்கிட்ட முடிவு பண்ண, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா? இன்னொரு இப்படி பேசுகிற, அண்ணன் சொன்ன வார்த்தையை தட்ட மாட்டேன், அண்ணன் போட்ட கோட்டை தாண்ட மாட்டேன்னு சொன்னேன். இப்போ என்னடி இப்படி பேசுகிற? அது ஏதோ அறியாத வயசில் அறிவில்லாமல் சொல்லியிருப்பேன், அதை பிடிச்சிட்டா இவ்வளோ தூரம் வந்த? வயன் என்னடி இப்படி சொல்ற? ஒன்று நம்பி வாக்கு கொடுத்துட்டேன்டி, நீ மட்டும் போலன்னா அந்த என் தலையை எடுத்துருவாண்டி, எடுத்தா சாவு. என்னடி பாசமே இல்லாம பேசுற? பின்ன என்கிட்ட கேட்டா நீ வாக்கு கொடுத்த? நீயாச்சும் அந்த ஆளாச்சு, என்னால அதில் இழுக்காதீங்க, என்னால யார் வீட்டுக்கும் போய் வேலை பார்க்க முடியாது, யாரையும் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க எப்படிக்க போறீங்க? ப்ளீஸ்டி ஒன்னு செத்துட்டேன்னா நீ பாவம் இல்லை, நீ அனாதை ஆயிடுவடி, உனக்குன்னு யாரும் இருக்கா? அதுல என் மேகு இருக்கா, அவ பார்த்துப்பா. சரி ஒன்று விடு. மேகு நான் எல்லாமே எப்படி இருப்பா? உன் ஃப்ரெண்ட் இல்லை, யோசிச்சு பாருடி. அதெல்லாம் நான் வேற நல்ல பையனை பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. மேகு சிரிக்கிறா. இங்க ஜேகோப் மேகுவை பார்த்து மறைக்கிறாரு. என்னடி சிரிக்கிற? நான் ஏதோ ஒரு காமெடி பார்த்தேன் அதனால சிரிச்சேன், உங்களுக்கு என்னவா? நான் மட்டும் தனியாக கஷ்டப்பட்டு இருக்கேன், நீயும் வந்து கேட்கலாம்ல. அது நீயாச்சும் உன் தங்கச்சியாச்சு, எனக்கு தெரியாது, நீங்க 2 பேரும் பார்த்துக்கோங்கப்பா. மேகு என்னடி நீ எப்படி சொல்ற? ஆமா, கல்யாணத்தப்போ என்ன சொல்லி உன்னை மேரேஜ் பண்ணேன்? இவங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்தாலும் நான் அதில் தலையிட மாட்டேன். நீயாச்சு உன் தங்கச்சியாச்சு, பேசிக்கோங்க. இங்கே இந்தியா கூட்டிகிட்டு வர சொன்ன, நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான்ப்பா, இதுக்கப்புறம் உன் பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் எழுந்து போயிடுறா. இங்கே உங்களுக்குன்னா ரொம்ப உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது ஜேகப்பை பார்க்க. இருந்தாலும் நீங்கள் ஆனால் வச்சு தான் செய்கிறீங்க. அவர் கெஞ்சாத குறைய, காலில் விழாத குறைய கெஞ்சிட்டு இருக்காரு. சரி இவ்வளோ கெஞ்சிற, கூட வேற தொலைச்சிட்ட, சரி ஒத்துக்கிறேன். நிஜமா வாடி? ஏன் இப்போ பையா சொல்லணுமா? இல்லை வேணாம். ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? என்ன இன்னைக்கு நைட்டு நீ டின்னர் கூட்டிகிட்டு போகணும், பீச் சைடு வித் ஐஸ்கிரீமோட கூட்டிகிட்டு போனீங்கன்னா நீ சொன்னதை நான் கேட்பேன், இல்லைன்னா அவ்வளோதானே. நீ தங்க ஒன்று கூட்டிகிட்டு போவேன், வேறு யாரை கூட்டிகிட்டு போவேன் சொல்லு? இன்னைக்கே ரெடியாரு, அண்ணன் ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன், நாளைக்கு நம்ம அந்த வீட்டுக்கு போகிறோம், ஒன்று அங்கே எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஓகே. ஏன்னா அந்த வீட்டுக்கு அனுப்புறதுல இவ்வளோ ஆர்வம் காட்டுற, என்ன விஷயம்? அது அப்படி இல்லைடா, சார் ரொம்ப பாவம்டா, உனக்கு தெரியுமா? சாரோட ஒய்ஃபு காணாமல் போயிட்டாங்க தேஜனுக்கு 6 months இருக்கும்போது. அப்போ போனவங்க தான் இப்போ வரைக்குமே என்ன ஆனாங்க, எங்கே போனாங்க எதுவுமே தெரியல. வெளியில் எல்லாரும் ஒரு மாதிரி தப்பாக பேசினாலும் ஆனால் சார் இன்னும் நம்புகிறாரு, மேம்க்கு எதுவும் ஆயிருக்காது, கண்டிப்பாக அவங்க தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு. நல்ல மனுஷன்டா, ரொம்ப கஷ்டப்படுறாரு தேஜனை வச்சுட்டு. நீ போனீன்னா அவருக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும், நீ நல்லா பார்த்துப்படா, அதனால தான். போதும்டா, சார் மேலே பாசம் ரொம்ப பொங்கி வழியுது போல,
விட்டா என்னை தூக்கி அவர் கையிலே கொடுத்துருவா போல. அவர் ஆசைப்பட்டார்னா கண்டிப்பாக கொடுத்துருவேன். எது? அப்படி இல்லைடா, எனக்கு அவர் சந்தோஷம் மட்டும் இல்லை, உன் சந்தோஷமும் முக்கியம்தான். நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டனா கண்டிப்பாக நீ சந்தோஷமாக தான் இருப்ப. சார் ஒன்று ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்பார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனால் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஜெய் ஹோப் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஒருவேளை உன்னோட தலையெழுத்து சார் தான் எழுதியிருந்தா யாரால் மாற்ற முடியும், பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அப்படியே டைம் ஸ்கிப்ஸ். இப்போ நைட் ஆகுது. ஜேகப் சொன்ன மாதிரி உங்களை டின்னர் கூப்பிட்டு போயிருக்காரு. நீங்கள், மேஹவ் அண்ட் ஜேகப் 3 பேருமே அந்த பீச்சில் ஜாலியாக விளையாண்டுட்ருக்கீங்க. விளையாண்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அந்த நைட்டை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது ஜேகப்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவரும் பார்க்குறாரு. பார்த்தா ஏசிபி சார்னு இருக்குது. அவர் பார்த்துட்டு இங்கே உங்களை பார்க்குறாரு. நீங்கள், என்னடா ஒரு நிமிஷம் நீங்கள் இருங்க, நான் ஒரு கால் மட்டும் பேசிட்டு வரேன். என்ன உங்கள் ஏசிபி சாரா? எப்படி? அதான் நீ துண்டை காணும் துணியை காணும்னு ஓடக்குள்ளே தெரியுது, போ போ அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் தூரம் வந்து, சொல்லுங்கள் சார், ஜேகப் எங்கே இருக்க? சார், நான் தங்கச்சி வந்திருந்தா, அதான் சும்மா நைட் அவுட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்திருந்தேன் சார். நீங்கள் சொல்லுங்கள் சார். பிஸியா? பிஸிலாம் இல்லை, சும்மா அப்படியே கேஷுவலாக தான் சார் வந்தோம். சொல்லுங்கள். இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வர முடியுமா? உடனே வா சார். ஆமாம், ஃபோனில் பேச முடியாது. சரி, ஓகே, நீ பாரு, நான் பார்த்துக்கிறேன். சார் சார் அதுக்குள்ளே இங்கே கட் பண்ணிட்டாரு. ஆனால் ஜேகப்க்கு மனசே கொள்ளலை. என்ன எதுக்காக கால் பண்ணார், ஏன் கட் பண்ணார்னு உடுத்திக்கிட்டே இருக்கு. ஜேகப் உங்களையும் மேகவியும் கூட்டிகிட்டு வீட்டில் விட்டுட்டு அவர் உடனே யூனிஃபார்ம் மாட்டிட்டு இங்கே ஸ்டேஷனுக்கு தான் வராரு. ஓகேடா, இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து கன்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க, கீப் ஆன் ஸ்மைலிங். பாய் மிஸ், அன்யூ.